சாரதி லா ஸ்டடீஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் பிஎன்எஸ்எஸ்ல இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவருடைய டியூட்டிஸ் என்ன அப்படின்ற மாதிரி சிறுவினாக்கள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் இல்லாமல் எந்த ஒரு கிரிமினல் கேஸும் நடக்காது அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு அட்வொகேட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் மிக முக்கியமான நபர். ஏன்னா இவர் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு ஃபேவராக ஆர்கியூமெண்ட் பண்ண வருவார். இவர் அக்யூஸ்டுக்கு ஃபேவராக ஆர்கியூமெண்ட் பண்ண வருவார். ஸ்டேட் மீன்ஸ் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்டிம்னு அர்த்தம். யார் பாதிக்கப்பட்ட நபரோ அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு ஸ்டேட்டு தான் லயபிளாக பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். பாதிக்கப்பட்ட நபருக்கு ஸ்டேட் பொறுப்பு ஏற்றுக்குதுன்னா ஸோ ஸ்டேட்டுடைய சார்பாக ஆர்கியூமெண்ட் பண்ண வரவர் தான் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். சுற்றி இதை தான் பேசிக்கிட்டே இருக்கணும். பாதிப்பை ஏற்படுத்திய இந்த அக்யூஸ்டுக்கு ஸ்டேட் ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றவாளிகளுக்கு ஒருபொழுதும் உதவிக்கரம் நீட்டாது எந்த ஒரு மாநிலமும் எந்த ஒரு நாடும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ அவர் குற்றவாளியா இல்லையா, அதாவது குற்றம் சுமத்தப்பட்ட நபராக இப்போ இடத்துல இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு கூட இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர்கியூமெண்ட் ஆக மாட்டார். ஆனால் நீதியை பெற்றுத்தருவதில் இவருடைய பங்கு மிக அதிகம். அதன் காரணமாக பல அக்யூஸ்ட் பார்த்திங்கன்னா விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். நம்ம ஏன்னா இவருடைய ஒர்க்கு பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டவருக்கு சார்ந்து நடைபெறக்கூடிய ஒர்க்கு கிடையாது. எந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்தது அந்த பிரச்சனையுடைய உண்மையை வெளிக்கொண்டு வருவது தான் இந்த பிபியோடைய மிக முக்கியமான பணியாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட நபர் தவறு அதிகமாக செய்திருந்தால் இவர் விடுவிக்கப்படுவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அக்யூஸ்ட் விடுவிக்கப்படுவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஸோ அதற்கு பெரிதும் உதவி செய்யக்கூடிய நபர் தான் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். குற்றவியல் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா லைபிள் ஆகுது. எந்த ஸ்டேட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதோ அந்த ஸ்டேட்டு லைபிள் ஆகிடும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா அதற்கு பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பு கேட்டார் போல் இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேலை செய்யணும் அப்படின்றது தான் அவருடைய டியூட்டியாக சொல்லப்படுது. அவர் தனிப்பட்ட வழக்கறிஞர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் பார்த்திங்கன்னா சாதாரண வழக்கறிஞர் கிடையாது. அவர் அரசாங்க வழக்கறிஞர். தனிப்பட்ட நபர்களுக்கு இனிமேல் அவர் ஆஜராக மாட்டார். அப்படி ஆஜராக வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவாரானால் அந்த பதவியை பார்த்தீங்கன்னா துறந்த பிறகு தான் அந்த பதவியை எனக்கு வேணாம் ரிசைன் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் சாதாரண ஒரு நபர்களுக்கு அவர் ஆஜராக முடியும் அப்படின்றத இந்த இடத்துல நினைவில் வச்சுக்கிங்க. அவர் நீதிக்காக அரசுக்காக பாதிக்கப்பட்டவருக்காக போராட வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். அவருடைய டியூட்டியில் மிச்சம் 3 டியூட்டி சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நீதிக்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்காக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாதிப்படைந்த நபருக்காக. இந்த 3 பேருக்கும் சேர்ந்து போராடக்கூடிய வேலையை செய்பவர் தான் அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய மிக முக்கியமான பணி தண்டனையை பெற்று தருவது மட்டும் கிடையாது. ஒரு அக்யூஸ்டு மாட்டிக்கினா தன்னுடைய வாத திறமையால் இந்த அக்யூஸ்டுக்கு தண்டனையை வாங்கி தருவது மட்டும் இந்த பிபியுடைய வேலை கிடையாது. அதற்கு மாறாக உண்மையை வெளிப்படுத்தி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு. இல்லைன்னா இவரை விடுதலை செய்வதற்கும் இவர் தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறாருன்றதை இந்த இடத்துல சாரதி லா ஸ்டடீஸ் பதிய வைக்குது. ஏன்னா கண்கூட நாங்களே பார்த்துருக்கோம். அதனால தான். ஸோ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வரக்கூடிய ஆதாரங்களை எல்லாரும் பார்த்திங்கன்னா அந்த பிபி கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த பிபி தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் அட்வொகேட்ன்றதுனால போலீஸுடைய நேரடி பார்வையில் இவர் இருப்பார். ஸோ இவர் எந்த உதவி கேட்டாலும் போலீஸ் செய்து தர வேண்டும். ஆனால் காவல்துறையினுடைய வேலையில் இவர் டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல சொல்லப்படுது. நீங்கள் போயிட்டு அந்த வேலையை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்ற உத்தரவுலாம் இவரால் போட முடியாது. அவர்கள் சுதந்திரமாக அவர்கள் வேலை செய்வார்கள். இவர் சுதந்திரமாக இவர் வேலை செய்வார். இவர் ஏதேனும் கேட்கும் பட்சத்தில் அந்த வழக்குகளை பற்றி இவர்கள் பெற்று தருவதற்கு இவர்கள் கடமைப்பட்டவர்கள் இந்த காவல்துறையினர் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதே போல் சட்ட ஆலோசனைகளை வழங்குவார். யாருக்கு சட்ட ஆலோசனைகள்? கவர்மெண்ட்டுக்கு சட்ட ஆலோசனைகளை வழங்குவார். இந்த பிரச்சனைக்குண்டான தீர்வு இதுவாக தான் இருக்கும், இந்த மாதிரி போனால் மிக எளிமையாக அதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான சட்ட ஆலோசனைகளை அரசாங்கத்திற்கு வழங்குவார். அது அவருடைய கடமையாக பார்க்கப்படுகின்றது.
நீதிமன்றம் தனது வழக்குகளை ஃபேர் ட்ரையல் நடத்த இவர்தான் பெரிதும் உதவிகரமாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. நீதிமன்றம் சரியான சட்ட நடைமுறையினை, தட் மீன்ஸ் ஃபேரல் ட்ரையல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். ஸோ யாருடைய அடிப்படையில்னா பிபியுடைய அடிப்படையில். இந்த அட்வொகேட்டுக்கு எந்த ரோலுமே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். இவருக்கு எல்லா உதவிகளும் மிக எளிமையாக கிடைச்சிரும். ஆனால் எந்த உதவியுமே கிடைக்காம இருக்கிற இந்த அட்வொகேட்டு இவரை விட 3 மடங்குக்கு மேலே அதிகமாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த அக்யூஸ்டை அவர் அக்யூட் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய ஒர்க்கு 1 மடங்குன்னா ஒரு அட்வொகேட்டுடைய ஒர்க்கு 3 மடங்கு வேலை செஞ்சால் மட்டும்தான் அந்த வழக்கில் இவரால் வெற்றி பெற முடியும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. பாபு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒருக்கு 2010 என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டரின் கடமை பார்த்தீங்கன்னா குற்றவாளியை எப்படியும் தண்டித்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு வேலை செய்யக்கூடாது. மாட்டிக்கிட்டான் அவனை எப்படின்னா தண்டிச்சுட்டு நான் நல்ல பேர் எடுத்துட்டு நான் ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதற்கு மாறாக உண்மையான நீதியை நிலைநாட்டுவதற்காக அவர் போராட வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு உண்டான ஒரு வரையறையை கொடுக்குது. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க யாரும் லைக் பண்ணுறது கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிடையாது. பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் எனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.